வசந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும். கோபாலகிருஷ்ண கோகலே பளிங்கு போன்ற தெளிவு கொண்டவர், மெழுகு போன்ற பணிவு கொண்டவர், சிங்கம் போன்ற வீரம் கொண்டவர் என்று கூறியவர் மகாத்மா காந்தி. காந்தி என்றென்றும் என்னுடைய அரசியல் குருநாதர் கோபாலகிருஷ்ண கோகலே என்று சொன்னார். அவர் மகாராஷ்டிர மாநிலத்தில் கோலாப்பூர் என்ற ஒரு கிராமத்தில் கிருஷ்ணராவிற்கும் தாய் சத்யபாமாவிற்கும் குழந்தையாக பிறந்தார். 1886 ஆண்டு மே மாதம் 9ஆம் நாள் அவர் இந்த மண்ணிலே தோன்றிய நாள். கோகலேயுடன் உடன் பிறந்தவர்கள் அவரோடு சேர்ந்து 2 சகோதரர்கள், 4 சகோதரிகள். கோகலேயினுடைய 13வது வயதிலேயே தந்தை மரணமடைந்து விட்டார். குடும்பம் ஏறத்தாழ வறுமையில் தத்தளிக்கிறது. பள்ளிக்கூடத்திற்கு போய்கொண்டிருந்த மூத்த மகன் கோகலேயை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய படிப்பை விட்டுவிட்டு தன்னுடைய தம்பியினுடைய படிப்பிலேயே பெரும் அக்கறை செலுத்துகிறார். இவர் அக்கறை செலுத்தியதோடு கோகலே அதிக ஆர்வம் கொண்டு படித்தது இன்னும் பாராட்டுதற்குரியது. அப்படி ஆர்வம் கொண்டு படித்த காரணத்தினால் 1884ஆம் ஆண்டு அவர் இளங்கலை வகுப்பு என்ற பட்டம், BA பட்டத்தை பெற்றுவிட்டார். அப்போது திலகர் அரசியல் வானிலே உதித்து வருகின்ற சூரியனாக காட்சியளிக்கிறார். திலகரும் நண்பர்களும் இந்தியர்கள் ஆங்கிலத்தை கற்றால்தான் எல்லா இடங்களிலும் தங்களை வளர்த்து கொள்வது மட்டுமல்லாமல் எதிர்ப்பையும் சமாளித்துக் கொள்வார்கள் என்பதற்காக இளைஞர்கள், மாணவர்கள் ஆங்கிலம் படிக்க வேண்டியனுடைய அவசியத்தை எடுத்துச் சொல்லி எல்லோருமாக புதிய ஆங்கில பள்ளி என்பதனை முதலிலே தொடங்குகிறார்கள். அதன் பிறகு அதுவே கல்லூரியாகிறது. புனேயிலே தொடங்கப்பட்ட இந்த ஆங்கில படிப்பை சொல்லிக் கொடுக்கின்ற கல்லூரியிலே கோகலே அவர்கள் ஆசிரியப் பணியிலே சேர்கிறார். கல்லூரியிலே போதுமான ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினாலே ஆங்கிலமும் அவர்தான் போதிக்க வேண்டும், கணிதமும் அவர்தான் போதிக்க வேண்டும், பொருளாதாரமும் அவர்தான் போதிக்க வேண்டும் என்று பல்லாற்றாண்டும் தன்னுடைய வல்லமையை காட்டுகின்ற அளவுக்கு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மாணவர்களுக்கு வரும் ஏட்டுக்கல்வியை மட்டுமே கற்றுக் கொடுப்பதோடு நின்றுவிடாமல் நாட்டுப்பற்று என்று சொல்லுகின்ற விதையையும் ஆங்காங்கே புதைத்து வைக்கிறார். திலகர் நடத்தி கொண்டிருந்த கேசரி, மராட்டா போன்ற ஏடுகளில் எழுதுகிறார். எழுதுகின்ற நேரத்தில் தீண்டாமையை ஒழிக்க வேண்டும், தீண்டாமையை ஒழிப்பதுதான் நமது முதல் கடமையாக இருத்தல் வேண்டும். ஆண்களைப் போலேதானே பெண்களும் நமக்கு குழந்தைகளாக பிறக்கிறார்கள். அந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள் திருமணமாகி கொஞ்ச நாட்களிலேயே கணவனை இழந்து விதவை என்ற பட்டத்தோடு இருந்தால் அவர்கள் மறுமணம் செய்யக்கூடாது என்று யார் சொல்வது? அவர்கள் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் கட்டுரைகளிலே எழுதுகிறார். இப்படி மேலும் மேலும் வளர்ந்து வர அவருடைய புகழ் சிறிது சிறிதாக பரவுகிறது. 1897 இங்கிலாந்து செல்லுகிறார். ஆங்கில அரசு அப்போது ஏற்படுத்தியிருந்த வெல்ஃபி விசாரணை குழுவிலே சென்று உங்களுடைய பிரதிநிதிகளாக அங்கே ஆண்டு கொண்டிருக்கிறவர், டெல்லியை தலைநகரமாக கொண்டு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் இந்திய நாட்டில் இருக்கின்ற பணத்தை இந்தியர்களுக்கு செலவிடுவது இல்லை, அதை வேறு எதற்கோ திசை மாற்றி விடுகிறார்கள். அது நியாயமல்ல. அதைப்போலே இந்திய மக்களிலே யாருக்கும் அரசிலே
மேல் பதவி என்று சொல்லுகின்ற அரசு பணிகள் எதையும் கொடுப்பதில்லை, கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அங்கே வலியுறுத்தி பேசினார். இந்தியா வந்தார். பம்பாய் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போது அரசு கொண்டு வந்த நிலச்சட்ட சீர்திருத்தம் என்ற மசோதாவை அவர் எதிர்க்க வேண்டி வருகிறது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், குடியானவர்களுக்கு நன்மை பயக்கின்ற சட்டம் அல்ல இது, சட்டமாக்குவதற்கு மசோதா கொண்டு வருகிறீர்கள். அந்த நிலையில் நான் எதிர்க்கிறேன். ஏனென்றால் சின்னஞ்சிறு வயதிலிருந்து நான் குடியானவர்களோடு பழகியேன். ஒவ்வொரு கிராமத்திலும் கடன் சுமையால் தாங்க முடியாத துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் குடியானவர்கள். அவர்களுடைய தலையிலே இருக்கின்ற பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு சிற்றூரிலும் கிராமத்திலும் கூட்டுறவு சங்கங்கள் வர வேண்டும். அந்த சங்கங்களிலே அந்த குடியானவர்களை உறுப்பினர்களாக்க வேண்டும். அவர்களுக்கு கடன் தொகை கொடுக்க வேண்டும், குறைந்த வட்டியிலே கொடுக்க வேண்டும். குறைந்த வட்டியிலே கொடுக்கின்ற அந்த கடன் தொகையை தவணை முறையிலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சட்டமன்றத்திலே முழங்கினார். கோகலேயினுடைய ஆலோசனைகளிலே பலவற்றை ஏற்றுக்கொண்ட போதும் கூட மசோதாவை நிறைவேற்றிவிட்டார்கள். உடனே காங்கிரஸ் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வெளிநடப்பு செய்தார்கள். டில்லி வைஸ்ராய் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் தலைவர் ஃபிரோஸ் ஷா மேத்தா தன்னுடைய உடல்நலக் குறைவின் காரணத்தினாலே அந்த பதவியிலிருந்து விலகினார். மும்பாய் சட்டசபை ஏகமனதாக கோபாலகிருஷ்ண கோகலேயை அந்த பொறுப்பிற்கு தேர்ந்தெடுத்தது. அவையிலே நிதிநிலை அறிக்கையிலே அவர் பேசிய பேச்சை கேட்டு எல்லோரும் வியந்து போனார்கள். அவர் நேருக்கு நேரேயே குறைகளை சுட்டி காட்டினார், நல்லதை தட்டி கொடுத்து பாராட்டவும் செய்தார். இவைகளையெல்லாம் கவனித்து இங்கிலாந்திலே இருந்தவர்கள் கூட அவருடைய நடுநிலை தவறாத நோக்கையும் போக்கையும் பாராட்டினார்கள். அதோடு நிற்கவில்லை. சான்றுக்கு 1905 நிதிநிலை அறிக்கையை தயார் செய்கின்ற போது இங்கிலாந்து அரசு டெல்லி அரசை நோக்கி சொன்னது, கோகலேயை கொஞ்சம் கலந்து அந்த நிதிநிலை அறிக்கையை தயார் செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் புகழ் லண்டனுக்கும் எட்டியது. உப்புக்கு வரி விதித்தது அரசாங்கம், எதிர்த்தார் கோகலே. அந்நிய நாட்டிலே தயாரிக்கின்ற பருத்தியில் தயாரிக்கின்ற துணியை இறக்குமதி செய்வதற்கு, இந்தியாவுக்கு இறக்குமதி செய்வதற்கு இவ்வளவு நாளும் வரி விதிக்கப்பட்டிருந்தது. அப்படி வரி விதிக்கப்படுகிற காரணத்தினாலே உள்நாட்டில் இருக்கின்ற பருத்தி துணிகளெல்லாம் நல்ல முறையிலே விற்பனையாவதற்கு வழி இருந்தது. ஆனால் எந்திரத்திலே செய்கின்ற பருத்தி துணியை இங்கே கொண்டு வந்து விற்பதற்கு விதித்திருந்த வரியை எதிர்த்த போது கோகலே அதை கடுமையாக எதிர்த்தார். 1893 பம்பாய் காங்கிரஸ் மாநாட்டிலே அவர் செயலாளராக பணிபுரிந்தார். அடுத்து 1895 கோகலேயும் திலகருமே காங்கிரசினுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய துணை செயலாளர்களாக பணிபுரிந்தார்கள். லார்டு கர்சன் என்று சொல்லுகின்ற கொடியவன் வங்காளத்தை பிரித்தான். ஏனென்றால் வங்காளம் ஒன்றுபட்டு இருக்கின்ற நேரத்திலே அது ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கிறது. அதனை உடைக்க வேண்டும் என்று சொல்வதற்காக வங்கத்தை பிரித்தான். பெரும் பிரச்சனைகள் எழுந்தன. அதை முழு மூச்சாக எதிர்த்தார் கோகலே. இங்கிலாந்துக்கு சென்றார். பிரிவினையால் ஏற்படுகின்ற துன்ப துயரங்களை எல்லாம் அங்கிருக்கின்ற மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் எடுத்துச் சொன்னதோடு
அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் சந்தித்து பேசினார். இத்தனையும் எடுத்துச் சொல்லி எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று முழக்கமிட்டார். இந்தியா வந்தார். 1905 காசியிலே நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி இவருடைய தலைமையிலேயே நடைபெற்றது. அப்போது கலந்து கொண்டவர்களிலே தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் வ.உ.சியும் பாரதியும் இன்னும் நண்பர்களும் கலந்து கொண்டார்கள் அந்த மாநாட்டிலே என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற மனப்பான்மையுடைய இளைஞர்கள் சிலர் வேண்டும் என்று நினைத்தார் கோகலே. அதற்காக இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த பயிற்சி இருந்தால் இந்த நாட்டு மக்களினுடைய தேவை என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த தேவையை யாருடைய காதிலே அது விழ வேண்டுமோ அந்த வகையிலே அவர்கள் எடுத்துச் சொல்வார்கள். யாருடைய ஆதரவு வேண்டுமோ அவர்களுடைய ஆதரவை பெறுகின்ற வகையிலும் பரப்புரை செய்வார்கள் என்ற எண்ணத்தோடு இந்திய ஊழியர் சங்கம் என்ற ஒன்றை ஆரம்பித்தார். இதிலே சேர்பவர்களுக்கு 5 ஆண்டுகள் பயிற்சி கொடுத்தார். அப்படி பயிற்சி கொடுக்கின்ற நேரத்தில் இதிலே சேருகின்றவர்களுக்கு மாதம் முதலிலே 5 ரூபாய் மட்டுமே ஊதியம் கொடுக்கப்படும். பிறகு அது படிப்படியாக 125 ரூபாய் வரை அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவர்கள் தங்களோடு இருந்து கொண்டிருக்கின்ற சக பயிற்சியாளர்களிடம் மக்களிடம் சாதி மத இன பேதம் பார்க்கக்கூடாது. எல்லாரையும் இந்திய தாய் பெற்றெடுத்த மக்கள் என்று கருத வேண்டும். அவர்கள் எந்த குறுக்கு வழியிலும் பணம் சம்பாதிக்கின்ற நோக்கமும் இருக்கக்கூடாது, செயல்படவும் கூடாது என்றெல்லாம் நிபந்தனைகளை விதித்து உறுப்பினர்களை சேர்த்து அந்த பயிற்சி முகாமை சிறப்பான வகையிலே நடத்தினார். 1906 கல்கத்தாவிலே நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுக்கு தாதாபாய் நவரோஜி தலைமையேற்றார். அப்போது மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் மோதிக்கொண்டார்கள். பெரும் கைகலப்பு ஏற்படுகின்ற நிலை ஏற்படுகிற பொழுது தாதாபாய் நவரோஜி அன்பாக பேசி அரவணைத்து மோதல் ஏற்படாமல் பார்த்து கொண்டதோடு சொன்னார், நமது தலைவர்களெல்லாம் சக்தியை எப்படியோ வீணாக்குவதற்கு பதிலாக இந்தியாவினுடைய மாநிலங்களிலே ஒவ்வொருவரும் சிலவற்றை தேர்ந்தெடுத்து அங்கே சென்று விடுதலை வேண்டியதனுடைய அவசியம் என்ன, நாம் சுதந்திரம் பெறுவதனுடைய தேவை என்ன, சுதந்திரம் நமக்கு எவ்வளவு தேவையானது என்பதையெல்லாம் எடுத்து பிரச்சாரம் செய்வதற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களிலே கோகலேக்கு வங்காளமும் பஞ்சாபிலே நகர பகுதிகளும் கொடுக்கப்பட்டன. கல்லூரியில் ஆசிரியர் பணிக்கு 70 ரூபாய் கிடைத்தது கோகலேக்கு. அந்த காலத்திலே அது நல்ல ஊதியம்தான். அவர் ஒரு 20 வருட காலம் கல்விக்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் போலே மாணவர்களை மேம்படுத்துவதற்குரிய முயற்சிகளையே மேற்கொண்டிருந்தார். இந்திய ஊழியர் சங்கத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே அவருக்கு ஒரு அருமையான பெருமையான ஒரு மனிதர் நண்பரானார். அவர்தான் ரானடே. அந்த ரானடே மிகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த சிந்தனையாளர். அவருடைய நட்பு கிடைத்ததிலே இருந்து அவர் சொல்லுவதை கேட்டு நடப்பதையே தன்னுடைய நோக்கமாக கொண்டு மிகச்சிறப்பாக தான் எடுக்கின்ற காரியங்களிலெல்லாம் நல்ல முறையிலே வெற்றிகரமாக செய்து முடித்தார். கோகலேயினுடைய தந்தையைப் போலவே கவனித்து கொண்டிருந்த தமையன் அண்ணன் திடீரென்று மறைந்து விட்டார். கோகலேக்கு தாங்க முடியாத துயர கடலிலே மூழ்கிவிட்டார். கதறி கதறி அழுதார். ஆனாலும் காலம்
அவருடைய துயரத்தை கொஞ்சம் துடைத்தது. நாடு துயரத்திலே இருந்தால் நாட்டினுடைய துயரத்தை துடைப்பது யார் என்று கேட்பது போல் இருந்தது. மீண்டும் மனதை தேற்றி உள்ளத்தை உறுதிப்படுத்தி கோகலே பணிபுரிய ஆரம்பித்தார். அப்போது லார்டு கர்சன் வங்கப் பிரிவினை செய்தான் அல்லவா? அதனால் ஏற்பட்ட வன்முறைகள் கோகலேயை பொறுத்தவரையிலே எந்த சூழ்நிலையிலும் வன்முறையை பின்பற்றக்கூடாது என்று எண்ணுகின்றவர். ஆனால் வங்காளத்து இளைஞர்களெல்லாம் சிங்கமென சீறி எழுந்து வெடிகுண்டு வீசுவது போன்றவற்றை எல்லாம் செய்துவிட்டார்கள். ஒரு காவல் நிலையத்திலே குண்டை வீசினார்கள். காவல் நிலைய அதிகாரியை நோக்கி அது அங்கே இருந்த 2 வெள்ளைக்கார பெண்கள் மீது பட்டு அவர்களை கொன்றுவிட்டது. மிக கடுமையான தண்டனை கொடுத்தார்கள். பெரும் கிளர்ச்சியும் ஏற்பட்டது. அடக்குமுறையும் கட்டுக்கடங்காமல் போயிற்று. இந்த விதமான மிருகத்தன செயல்களை எல்லாம் எடுத்து லண்டனிலே இருக்கின்ற அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற அந்த இங்கிலாந்து அரசாங்கத்திற்கு சொல்ல வேண்டும் என்று மீண்டும் லண்டனுக்கு சென்றார். லண்டனுக்கு செல்வதற்கு காங்கிரஸ் கட்சியே அவரை அனுப்பியது. போய் சொல், உன்னுடைய சொல்லாற்றலால் அங்கிருக்கின்றவர்களுடைய செவிகளிலே இந்த செய்தியை பதிய வைக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பியது. லண்டன் நகரிலே 50 நாட்கள் இருந்தார். அந்த 50 நாட்களிலே 45 பொதுக்கூட்டங்களிலே பேசினார். 45 பொதுக்கூட்டங்களிலே பேசியது மட்டுமல்ல, அரசு அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் சந்தித்து பேசினார். வங்கப் பிரிவினையிலே எழுந்திருக்கின்ற அந்த துயரங்களுக்கெல்லாம் காரணம், மூல காரணம் கர்சான் என்பதை எடுத்து சொன்னார். அதனை கேட்டு கர்சான் என்று சொல்லுகிறவன் நீக்கப்பட்டு புதிய வைஸ்ராயாக மிண்டோ பிரபு பதவியேற்றார். லண்டனிலிருந்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வரப்போகிறது, இந்திய மக்களை அதனை பார்க்க வேண்டிய வகையிலே பார்த்து தலைவர்களோடு கலந்து ஆலோசித்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று அங்கிருந்தே அறிக்கையை வெளியிட்டார். இந்தியா வந்தார். இந்தியாவிலே வைஸ்ராயினுடைய சட்டசபையிலே உறுப்பினராக இருக்கின்ற கோகலே கட்டாய ஆரம்ப கல்வியை இந்தியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். இந்திய மக்களிலே 10% கூட கல்வி அறிவு பெற்றவர்களாக இல்லை. எத்தனை காலத்திற்கு இந்திய மக்களை இப்படியே வைத்திருப்பீர்கள்? அவர்களுக்கு கட்டாய ஆரம்ப கல்வியை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று வைஸ்ராயினுடைய சட்டசபையிலே முழக்கமிட்டார். 1912ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலே இந்தியர்களுக்காக பாடுபட்டு கொண்டிருந்த காந்தி மகான் கோகலேக்கு ஒரு அழைப்பு அனுப்பினார். கோகலே அவர்களே, நீங்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து இங்கிருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து எங்களை போன்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று அழைத்தார். வந்தார். காந்தி சொன்னபடி கோகலே தென்னாப்பிரிக்காவுக்கு வந்தார். 3 வாரங்கள் அங்கே தங்கினார். எல்லா இடங்களிலும் சுற்றுப்பயணம் செய்தார். பல கூட்டங்களிலே பேசினார். காந்தி பேசிய பேச்சுக்களை கேட்டார். காந்தி மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகளை பார்த்தார். காந்தியோடு கலந்து உரையாடினார். காந்தி மகான் செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான பணிகளை பாராட்டினார். சில செய்திகளை அவருக்கு இப்படி செய்யுங்கள் என்றும் சொன்னார். மகாத்மா காந்தியோ அவர் சொன்னதையெல்லாம் அற வாக்குகளாக எடுத்து அதன்படியே நடந்தார். அவரை எப்படியாவது டால்ஸ்டாய் பண்ணை என்று காந்தி மகான் ஆரம்பித்திருந்தார் அல்லவா, அந்த பண்ணைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ரயிலிலே அழைத்து சென்றார். டால்ஸ்டாய் பண்ணையினுடைய
அந்த கட்டடம் இருக்கின்ற இடத்திற்கு முன்னால் 2 மைலுக்கு முன்னாலேயே ரயில் நின்றுவிடும். அந்த இடத்திலிருந்து கோகலேயை காந்தி நடத்தியே கூட்டிக் கொண்டு போனார். நடந்து செல்லுகின்ற பொழுது திடீரென்று மழை பொழிய ஆரம்பித்தது. கொட்டென்று கொட்டிய பிறகு கூட காந்தியும் சளைக்காமல் நடந்தார். அவர் அழைத்து செல்லுகின்ற கோகலேயும் விருப்பத்தோடு காந்தியோடு நடந்து அந்த பண்ணைக்கு சென்றார்கள். டால்ஸ்டாய் பண்ணைக்கு சென்ற உடனேயே தங்களுடைய நனைந்த உடைகளை எல்லாம் பிழிந்து உடுத்துக்கொண்டு கீழே தரையிலே விரிக்கப்பட்டிருந்த பாயிலேயே கோகலேயும் மற்றவர்களைப் போலே அமர்ந்தார்கள். நான் வேறுபட்டவன் அல்ல, நான் உங்களிலே ஒருவன் என்று காட்ட வேண்டும் என்று அவர்களோடையே அமர்ந்தார். காந்தி மகிழ்ந்தார். காந்தி மகிழ்ந்து ஒவ்வொரு வகுப்பறையாக காட்டிக்கொண்டே போனார். டால்ஸ்டாய் பண்ணையிலே தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே முதலிலே காந்தி தான் தமிழ் கற்றுக்கொண்டார். அந்த அறைக்கெல்லாம் கூட்டிச் சென்றார். உங்களுக்கு ஒரு செய்தி, தென்னாப்பிரிக்காவுக்கு செல்லுகின்ற நேரத்தில் காந்தி தமிழ் பாடம் நடத்திய அந்த டால்ஸ்டாய் பண்ணையில் இருக்கின்ற அறையை போய் பார்க்கின்ற பேற்றை நான் பெற்றேன். பெற்றதோடு மட்டுமல்ல, இப்போது போன போது காந்தியடிகளும் கோகலேயும் எந்த செங்கற் படிக்கட்டிலே ஏறி உள்ளே வந்தார்களோ அந்த செங்கலிலே ஒன்று உடைந்து சில்லாக கிடந்தது. அந்த சில்லை எடுத்து கண்ணிலே ஒற்றிக்கொண்டு நினைவு சின்னமாக இருக்கட்டும் என்று நான் இங்கே கொண்டு வந்தேன். அப்போது கோகலே காந்தியிடம் சொன்னார், இங்கே அற்புதமான பணிகளை நீங்கள் செய்கிறீர்கள். இந்தியாவிலே உங்களுடைய தொண்டு தேவைப்படுகிறது. நீங்கள் இந்தியாவிலே வந்து அரசியலை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கேட்டுக்கொண்ட போதே சொன்னார், நீங்கள் அரசியல் பணியை தொடங்குவதற்கு முன்பு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அங்கிருக்கின்ற சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவ்வாறு இந்தியாவில் இருக்கின்ற இந்தியர்களுக்கும் தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற இந்தியர்களுக்கும் உதவி செய்த கோகலே அவர்கள் காந்திக்கே வழிகாட்டியாக இருந்தார் என்று அவரே ஒத்துக்கொள்ளுகின்ற அளவுக்கு, என் குருநாதர் அரசியல் குருநாதர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு உயர்ந்திருந்த அந்த கோகலே அவர்கள் இங்கிலாந்து அரசாங்கம் அவருக்கு எத்தனையோ பட்டம் கொடுக்க வந்த பிறகு அந்த பட்டங்களை எல்லாம் ஏற்க மறுத்தார். இந்த இந்தியர்களுக்கு தொண்டு செய்வதும் இந்திய நாடு விடுதலை பெறுவதற்கு உழைப்பதும் தான் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, என்னுடைய குறிக்கோள் தான் என்று எதற்கும் மயங்க மாட்டாயன் என்று சொல்லி அமர்ந்தார். அப்படிப்பட்ட கோகலே அவர்கள் 1919 ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் நாள் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகு சென்றார். கோகலேயினுடைய புகழ் என்றென்றும் வாழ்க. கோகலேயின் புகழ் என்றென்றும் வாழ்க.